வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறோம். இந்த பதிவின் மூலமாக புதுக்கோட்டையில் உள்ள இது 4வது மலைக்குன்றாகும். நாம் ஏற்கனவே 3 குன்றுகளை பற்றி நாம் கொடுத்திருக்கிறோம். இது 4வதாக சொல்லப்படுகிற இந்த இடம்தான் கடம்பர் மலை. இது எப்படி போனோம்னா, புதுக்கோட்டையிலிருந்து அந்த திருச்சி ரோட்ல நார்த்தாமலைக்கு செல்லுகிற போதே வழியில் இந்த கடம்பர் மலையை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது இந்த நார்த்தாமலையுடைய தொடர்ச்சி தான் இந்த கடம்பர் மலை. இந்த கடம்பர் மலையும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மிக பிரம்மாண்டமாக இதை பாதுகாத்து வருகிறார்கள். கட்டடம் அழகாக கல்கட்டடங்கள் மிகவும் தெளிவாக சுத்தமாகவும் காணப்படுகிறது நண்பர்களே. மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்ட இந்த குடவரையின் கற்கட்டடம் காண்போரை மிகவும் மெய் சிலிர்க்க வைக்கிறது நண்பர்களே. பொதுவாகவே இப்பகுதியில் உள்ள குடைவரைகளில் பெரும்பாலும் ஸ்தல புராணம் இருக்காது நண்பர்களே. ஆனால் இந்த கடம்பர் மலையில் பாத்தீங்கன்னா 2 விதமான ஸ்தல புராணங்கள் இருக்கிறதாக இங்கு கல்வெட்டுகள் சொல்லப்படுகிறது. அது என்ன என்று நம்ம இப்ப உள்ள பார்க்கலாம். இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பகுதி இந்த மலையின் தெற்கு பகுதியில் அமர்ந்திருக்கிறது. இந்த தெற்கு பகுதியில ஒரு வழுக்கு பாறை கொண்ட ஒரு பாறை இருக்கிறது நண்பர்களே. இந்த பாறையில தான் அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த எழுத்துக்கள் இதுவரை ஆராய்ச்சி செய்த போது யாரும் இதை காண விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள். இதற்கு அடியில் அப்படியே ஒரு அழகிய குளம் இருக்கிறது. இந்த குளத்துக்கு மேலாக இது எப்படி செதுக்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் ஆச்சரியம்தான் அளிக்கிறது நண்பர்களே. இரண்டு தல புராணங்களில் ஒன்றை பார்க்கலாம். அதாவது இந்தியாவின் 2 பெரும் இதிகாசங்கள் ஆகியன ஒன்றாகிய ராமாயண போரில் வீரர்களை காப்பாற்ற சஞ்சீவ் மலையில் அனுமான் தூக்கி சென்றதாக நாம் இதிகாசங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி தூக்கிட்டு வரும்போது அதில் ஒரு துண்டுகள் விழுந்துதான் இந்த 9 துண்டுகள் ஒரு குன்றுகள் உருவானதாக ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதுவும் அதில் 9 குன்றுகளில் இதுவும் ஒன்று நண்பர்களே. இதுதான் அந்த கடம்பர் மலை என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தல புராணங்களில் ஒன்றாகும். இரண்டாவது என்னன்னா, இப்ப தெற்கு பகுதியில் பார்த்த இந்த கல்வெட்டுக்கு நேர் எதிரே வடக்கு பகுதியில் 2 கல்வெட்டுகள் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். இரண்டாவது ஸ்தல புராணம் என்னவென்றால், இந்த மலைகளில் பெரும்பாலும் நாரத முனிவர்கள் தங்கியிருந்ததாக அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களாக கல்வெட்டுகள் சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த மலைகளை மொத்தமாகவே நார்தர் மலை என்றும் அழைக்கிறார்கள் நண்பர்களே. இதுதான் இந்த கடம்பர் மலையின் 2 ஸ்தல புராணங்களாக வரலாறு சொல்லுகிறது. இந்த பகுதிதான் குடவரையின் வடக்கு பகுதி. இந்த பகுதியில் உள்ள கல்வெட்டுகள் அனைத்துமே சோழர் காலத்தை சேர்ந்தவை என்றும், இந்த கல்வெட்டுடைய நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா 20 அடி அகலமும் 6 அடி உயரம் கொண்ட 2 கல்வெட்டுகளை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த கல்வெட்டு. இன்னும் இந்த கல்வெட்டை தொல்லியல் துறையும் இந்த ஊர் மக்களும் அருமையாக பாதுகாத்து வருகிறார்கள். இந்த எழுத்துக்கள் மிகவும் தெளிவாக இருந்தது நண்பர்களே. இதற்குரிய விளக்கம் என்று சொன்னால், முதலாவது ராஜராஜ சோழன் நில மானியத்தை பதிவு செய்ததாக இந்த முதல் கல்வெட்டின் அர்த்தமாம். இரண்டாவது கல்வெட்டின் அர்த்தம், 3வது குலோத்துங்க சோழன்
13ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டுகளில் விற்பனை செய்ததாக இந்த இரண்டாவது கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அப்படியே நேர் எதிரே நீங்க இந்த குடவரையின் வாசல் பகுதியில் வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மேடையின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இந்த 9 குன்றுகளையும் நீங்கள் பார்க்கலாம். எப்படி இந்த நார்த்தாமலையில் நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி இங்கிருந்தும் அந்த நார்த்தாமலையும் நோக்கி நீங்கள் பார்க்கலாம். இதன் அது அப்படியே தெற்கு பக்கத்தில் நம்ம திரும்பும் போது நார்த்தாமலையிலிருந்து ஆரம்பிக்கிறது நண்பர்களே. அதோ தெரிகிறது அந்த நார்த்தாமலை. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கடம்பர் மலையை அனைவரும் பார்த்து செல்லலாம் நண்பர்களே. மிகச்சிறந்த ஒரு வரலாற்று சுற்றுலா தலம். நன்றி நண்பர்களே. இந்த கடம்பர்மலை சுற்றுலா தலமும் உங்களுக்கு நிச்சயமாக வரலாறு சம்பந்தமாக உங்களுக்கு பயனளிக்கும். உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யலாம். நன்றி நண்பர்களே. மீண்டுமாக இன்னொரு புதிய பதிவில் சந்திக்கலாம்.